தம்பி வணக்கம். நான் இப்போ பெர்லின் அவுட்டரில் சிட்டி பார்டரில் இருக்கேன். பெர்லின் அவுட்டரில் இப்படி ஒரு பார்க்கிங் இருக்கிறத யாருக்கும் தெரியாது. பக்கத்துலேயே மோட்டல் எல்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக விளாக் வீடியோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி, இன்றைக்கி 2 நாள் பேனில் கிறிஸ்மஸ் லீவு, அதான் சரி எடுத்து போடுவோம். இதான்ப்பா நம்ம வண்டி, கார் லோடு ஏற்றுறது. 9 காருன்னு சொன்னானுங்க, அதனால் முன்னாடி இவ்வளோ இடம் விட்டு ஏற்றிட்டேன். கடைசியில் 8 தான். அல்பேனியா போகிற லோடு. கொஞ்சம் அப்படியே மல்டிப்புளாக மிக்சடாக வரும் கார். இன்னும் 2 கார் ஏற்ற வேண்டியது இருக்குது. நாளைக்கு ஏற்றிடுவோம். ஆக்சிடெண்ட் ஆன காரு இந்த மாதிரிலாம் வரும். வண்டி உள்ளே கேட்டிங்கல்ல, வண்டி உள்ளே சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காது. சின்ன இடமா தான் இருக்கும். இதான் மேப் பார்த்து ஓட்டுறது. எல்லா ஜாமானும் படுக்கிற சீட்டில் தான் இருக்கும். படுக்கும்போது அதெல்லாம் தூக்கி இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்துருவோம். சமைக்கும் போது எல்லாத்தையும் தூக்கி அங்கே வச்சுட்டு வண்டி ஓட்டும் போதெல்லாம் தூக்கி எல்லாம் அங்கே தான் கிடக்கும் சிட்டிங். தம்பி இதான்ப்பா சிவிஎஸ். இதில் தான் மேப்பு செட் பண்ணி ரூட்டை பார்த்துட்டு போவோம். ஆனால் முழுசாக இதை நம்ப முடியாது. ஏன்னா இதுக்கு சும்மா ஒரு ரூட்டு மட்டும்தான் தெரியும். இந்த ரோடு க்ளோஸ் இருக்குது, டிராஃபிக் இருக்குது, அதெல்லாம் இதில் பார்க்க முடியாது. எக்ஸ்ட்ராவாக நம்ம மொபைல் மேப்பை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே போக வேண்டியதுதான். இது செக் ரிப்பப்ளிக் டோல், இது ஸ்லோவேனியா, இது ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இத்தாலி, ஆஸ்ட்ரியா, டென்மார்க்கில் ஒர்க் ஆகும் தான் சொல்கிறாங்க. நான் டென்மார்க் போனதில்லை. அப்புறம் ஸ்பெயின். இங்கெல்லாம் அந்த டோலு கோபாக்ஸும்பாங்க அது பேர். சில இதில் டெலிபாஸும்பாங்க, சில பேர் ஷெல் பாக்ஸும்பாங்க. இதுதான் டேக்கோ. இது இப்போ புதுசாக மாட்டியிருக்காங்க என் வண்டியில், ஜிபிஎஸ் டேக்கோ. இப்போ கண்ட்ரி டு கண்ட்ரி போகிறோம்னாக்கா பிகின் கண்ட்ரி எண்டு கண்ட்ரிலாம் எதுவும் போட தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரி கூட சேஞ்ச் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு 40 ஹவர் ஆகிடுச்சு. கிறிஸ்மஸ் லீவுனாக்கா இப்படி தான்.